இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு வைக்க போகிறேங்க. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எங்கள் தோட்டத்திலே பறித்த கருவேப்பிலை புளி குழம்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு கருவேப்பிலைய நல்லா உருவி வச்சுருக்காங்க. அதை உடம்புக்கு ரொம்ப சத்தான கருவேப்பிலை குழம்பு இது வைக்க போகிறேங்க. கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிட்டு மீதி மசாலாவே வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுந்துருச்சுங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதே சட்டியிலே பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதையும் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாங்க. இது தனியாக வறுத்தா தான் கருகாது, இல்லைனா கருகிடும். அதோட ஒன்றா போட்டோம்னா வறுத்து போட்டு அரைச்சோம்னா தான் நல்லா டேஸ்ட்டு, நல்லா மனம் கிடைக்குங்க. பாருங்கள், வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. அதுலேயே இன்னும் பொரிய போதுன்னு கொஞ்சம் தான் இருக்குது, கலர் மாறிடுச்சு. அதுலேயே மிளகு சீரகத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதில் காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கலாம் நல்லா. அப்போ தாங்க நல்லா காரஞ்சாரமாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. புளிக்குழம்பு மட்டும் நல்லா காரஞ்சாரமாக சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையில் நல்ல மசாலா அரைச்சி ஊற்றி வச்சோம்னாக்க சாப்பிடவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வறுத்த மசாலாவெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. கொஞ்சம் நுரம்பாக தான் அரைக்கணும். கருவேப்பிலையெல்லாம் நல்லா மொடன்னு இருக்குது, அரைச்சிட்டு வந்துடலாம். வறுத்த மசாலாவெல்லாம் நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு கொட்டி வைக்கலாம். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நல்லா 3 ஸ்பூனு ஊற்றிக்கிட்டேங்க. அப்புறம் கடுகு உளுத்த பருப்பு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே போடணும், ஏன்னா மசாலாவிலே போட்டு அரைச்சிருக்கிறோம் வறுத்து, போதும். அது மண் சட்டியில் போட்டு புளிக்குழம்பு வச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மண் சட்டி புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். அதனால தாங்க நல்லா வறுத்து அரைச்சி ஊற்றி வைக்கிறோம். இது மிளகு சீரகம் கொஞ்சமாக, மிளகு அரை ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, அதுவும் வறுபட்டுடுச்சு. இந்த மிளகா 2 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா. அது பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே கட்டி பெருங்காயம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். தூள் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை கருவேப்பிலை, அதுவும் பொரிஞ்சதும் இதோ பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். 20 பல்ல அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன். 20 பல்ல அளவுக்கு பூண்டு, அதையும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதை சின்ன வெங்காயம் 25 பல்லு போல் உரிச்சு வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். முழுசாகவே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனாக்கா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் போட்டு வச்சோம்னாக்கா அது புளி குழம்பு சூப்பராக இருக்குங்க. அது கருவேப்பிலை குழம்பு சின்ன வெங்காயத்துக்கு அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுத ஊற்றிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். கல் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். அவ்வளோதாங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி விழுது ஊற்றுனதும் நல்லா வதங்கிருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியவும் போட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்படியே மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மிளகாய் தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில், கொத்தமல்லி தூளும் கொஞ்சமாக போதும், ஒரு சின்ன டீஸ்பூனு தான், மீடியமான ஸ்பூனு. ஏன்னா மிளகா எல்லாமே வறுத்து அரைச்சி போட்டுருக்கோம், மல்லி எல்லாம், அதனால் போதுங்க. இப்போ இதை போட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருப்பாக இருக்குங்க புளி, அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க புளி குழம்புக்கு. அதனால் பாருங்க, கூட்டி வச்சாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம். மண் சட்டியில் வச்சோம்னாலே புளி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு பாருங்கள் எவ்வளோ மணமாக இருக்குன்ட்டு. பாருங்க, மசாலா நல்லா வறுத்து அரைச்சி ஊற்றினோடனே நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, கொதிக்கட்டும். மீடியமான அளவுலேயே அடுப்பை வச்சுக்கலாம், ரொம்ப தூண்டிடணுன்ற அவசியம் இல்லை. கொதிக்கட்டும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. 10 நிமிஷம் போல் கொதிச்சுதுன்னா அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அது மேலேயே லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா அவ்வளோ மணமாக இருக்குங்க, பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க, பார்க்கும்பொழுதே அவ்வளோ சூப்பராக இருக்குது, வாய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா நல்லா வறுத்து அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால சூப்பராக இருக்குது. அதுலேயே கொஞ்சம் போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்படியே உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டாம்னா ஊற்ற தேவையில்ல. நான் வெல்லம் போட மாட்டேன், வெல்லம் போட்டுன்னா போட்டுக்கலாம்.
ஏன்னா இதுனா சுரீர்னு இருக்கும் அந்த காரம். வெல்லம் போட்டால் அந்த காரம் லைட்டாக கொஞ்சம் குறையும். அதனால் வந்து வெல்லம் போட மாட்டேன். பாருங்க, பார்க்கும்பொழுதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா தட்டுப்பா அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு நல்லா சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சுட சுட சாப்பாட்டில் சாப்பிட்டோம்னாக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சுட சுட குழம்புல கொஞ்சம் அப்பளத்தையும் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டோம்னாக்க ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதுங்க. அப்படி சாப்பிட்டாக்க அப்பளம் புளிக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கருவேப்பிலை, பூண்டு, புளிக்குழம்போட அப்பளத்தையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன வெங்காயம் உரிச்சு போடணுங்க. அரிஞ்சு போட்டால் இவ்வளோ மனம் கிடைக்காது. முழுசாக உரிச்சு போட்டுருக்காங்க. இது சின்ன பிள்ளைங்க தனியாக கருவேப்பிலை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது போல் குழம்புல போட்டு நல்லா அரைச்சி கொடுத்துட்டோம்னாக்கா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது போல் செய்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப சத்து, உடம்புக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது இல்லாத நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் கருவேப்பிலை சாப்பிட்டாக்க. இது போல் செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்பளத்தையும் கலந்தாச்சுங்க. அப்பளம் கலந்து அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஒரு அப்பளத்தையும் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புலையுமே வேணாலும் உடச்சி ஊற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், உடச்சி போட்டுக்கலாம். நான் இப்போ எல்லாத்துலேயும் போடல, கொஞ்சமாக எடுத்து உடச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சுட சுட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க.